தன் மேலே கவலை. அதாவது அவங்க மேலே அவங்களே கவலைப்பட்டுருப்பாங்க. ஐயோ எனக்கு பணம் இல்லையே, எனக்கு அது இல்லையே, நான் அழகாக இல்லையே அப்படின்னு தன்னைத்தானே கவலைப்பட்டுருப்பாங்க. எனக்கு இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னு கவலைப்படுறது. அதாவது தனக்கு நோய் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எனக்கு நோய் வந்துச்சு, நோய் அந்த விஷயம் அந்த நோய்கள் இருக்காது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்குது வச்சுங்க அப்படின்னு அதை போய் நல்லா சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு அவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு அப்படியே அந்த நோயை பற்றி கவலைப்பட்டுருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு கடன் தொல்லை கட்டுறதுக்கு எனக்கு கடன் இருக்குது போகுது அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் யாராவது அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த கவலைப்பட்டுட்டே அந்த தன்னை கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இதுவும் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். அடுத்தது உடல் பற்று. அதாவது உடம்பு மேலே பற்று வைக்கிறது. பற்று தான் எப்படி, தான் உடம்பு ரொம்ப அழகாக வச்சுக்கணும், நல்லா குண்டாக இருக்கணும், அப்படி ரொம்ப இதுவாக இருக்கணும். உடல் மேலே பற்று, இது தன் உடல் மேலே. அதே வெளி உடல் மேலே பற்றுன்னு இருக்குது. அதாவது இந்த காமம் இச்சைலாம் வருது, மற்ற பெண்கள் பார்த்து அவங்க மேலே ஆசைப்படுறது, அது உடல் இச்சைன்னு சொல்லுவாங்க. உடல் மேலே பற்று, அவங்க உடல் மேலே பற்று வைக்கிறது. இதுவும் அதை நோக்கியே அவன் சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். இதுவும் அவங்க வெற்றியே தடுக்கும். அடுத்தது பதட்டம். பதட்டம் எப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அப்படியே படப்படன்னு செய்வாங்க. அதாவது எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. அது செய்ய முடியுமா, போக முடியுமா, பேச்சு அப்படி தான் தடன்னு பேசுவாங்க. அதுமாதிரி பதட்டம். அதுமாதிரி மேல் அதிகாரி இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் அப்படி நட்டுங்கி போய் நிற்பாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா வீட்லேயும் அப்படி தான். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்பா கண்டிக்கும் போது அப்படியே நடுங்குவாங்க. இதெல்லாம் பதட்டம். இதுவும் மனநோய் சார்ந்த விஷயம். அது மாதிரி எக்ஸாம் ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுங்க, எழுதும் போது பதட்டமாக இருக்கும். ஐயோ ஒரு பயம் வரும். அதெல்லாம் தப்பாக எழுத வேண்டியிருக்கும். அதுமாரி இது பண்ணாலும் பதட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த விஷயத்தை கரெக்டாக செய்ய முடியாது. அதனால் பதட்டம் உங்களுக்கு வெற்றிக்கான தடைகள் அது. அப்புறம் அவசர புத்தி. அவசர புத்தின்றது எப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா உடனே செய்யணும்னு நினைக்கிறது. அது சொல்லக்கூடிய விஷயங்கள் உடனே சொல்கிறோன்னு நினைக்கிறது. இதனால் தான் இந்த தெத்து வாய்கள் வர்றது காரணம். ஒரு விஷயத்தை உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தெத்தி பேசுவாங்க. ஒரு காரியம் பண்ணணும், ஒரு விஷயம் செய்யணும்னா உடனே செய்யணும் நினைக்கிறது. அதாவது உடனே பணக்காரன் ஆகிடணும், இல்லை இந்த விஷயம் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படி செய்யாமல் அதுக்கு பிளானிங் பண்ணணும். ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு நல்லா பிளான் பண்ணி இது எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே அனலைஸ் பண்ணி பொறுமையாக செய்யணும். அது மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணும்போதும் அப்படி தான், எல்லாத்துக்கும் பிளானிங் பண்ணி இது எப்படி செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி செய்யணும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் செல்ஃபோன். இது உங்கள் வெற்றிக்கு முக்கியமான தடைகள் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் செல்ஃபோன் மோகம் ரொம்ப மோசமாக இருக்குது. செல்ஃபோனில் எந்த நேரமும் செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. அதுவும் இந்த இளைஞர்கள்லாம் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அவங்க குரூப் வச்சுட்டு கேம் விளாட்றோம் சொல்லிட்டு நான் செல்ஃபோன்லேயே மூழ்கியிருக்காங்க. இதனால என்ன நடக்குதுன்னா அவங்க எதிர்கால வாழ்க்கையை யோசிக்கவே முடியாது. அதனால் எதிர்கால வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு தோல்வி தான் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த செல்ஃபோன் மோகம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்கு இளைஞர்கள் மக்களின். அதுமாதிரி எல்லாருமே இந்த செல்ஃபோன்லேயே பார்த்துட்டு எந்த நேரமும் சதா அதிலே இருக்காங்க. அதனால் அவங்கவுங்க அந்த கண்ணில் எனர்ஜி போகும், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும். இதனால் ஆபத்தான விஷயங்கள் இந்த செல்ஃபோன் மூலியமாக இருக்குது. அடுத்ததாக போதை. இதுவும் உங்கள் தடை கண்டிப்பாக தடுக்கும். இந்த போதைப் பொருள் பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் எந்த காரியத்தையும் வெற்றி பெற முடியாது. இந்த போதைன்றது அவ்வளோ மோசமானது. ஏன்னா உங்களை புத்தி எல்லாம் மயங்க வச்சிடும். நீங்கள் என்ன பெரிய விஷயங்கள் செய்யணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் இதை பற்றியும் யோசிக்க வைக்காது. அதெல்லாம் பெரிய பெரிய சாதனைகள் கண்டிப்பாக புரிய முடியாது. அதனால் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையும் தோல்வி அடைஞ்சி உங்களுக்கு வாழ்க்கையை ரொம்ப கீழ்த்தடுத்து கொண்டு போயிடும். இப்போது போதைப் பொருள் அவ்வளோ மோசமாக இருக்குது. போதையில் பல ரகங்கள் இருக்குது. அதாவது மது, பியர், அதில் 2 விதமாக இருக்கும். விஸ்கி, பிராண்டி, பியர்னு. அதுக்கப்புறம் கஞ்சா, அப்புறம் சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸு, அப்புறம் டேப்லெட் இது இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் உங்கள் உடலையும் அழிக்கும், நீங்கள் எப்படி வாழணும் என்ற இதையும் அழிச்சிடும். அதேமாரி அதுக்கு உங்கள் பணமும் போயிடும். அதேமாரி சமுதாயத்தில் மரியாதை போயிடும். குடும்பத்தில் கஷ்டம் வந்துடும், குடும்பத்தில் பாதிக்கும். பிள்ளைகள் சரியாக படிக்க முடியாது, அவங்களுக்கு சரியான பிடிச்சதை வாங்கி தர முடியாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். அதாவது ஒரு சராசரி மனிதன் சாதாரணமாக ஒரு கூலி வேலைக்கு போனால் 800 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் போதைக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர்னு வச்சுக்கோங்க, குவார்ட்டர் 150 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க இப்பொழுது. அப்போது ஒரு நாளைக்கு 4 குவார்ட்டராக கண்டிப்பாக அடிக்காமல் இருக்க முடியாது போதைக்கு அடிமையானவங்க. அப்போ 4ன்றது எவ்வளோ, 300 600 ஆச்சு. 600ன்றது நீங்கள் சம்பாதிக்கிறது 800 ரூபா, கையில் இருக்கிறது மீது 200 ரூபா. அப்போ 200 ரூபா அதில் சைட் டிஷ் அது இதுன்னு போய்
ரூபா வச்சுக்கோங்க. 150 ரூபா கொடுத்தா ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும்? இதை யோசிச்சு பாருங்க. அதனால அதான் அதுமாரி மற்ற ட்ரக்ஸு கஞ்சா கிஞ்சாலாம் அதுவும் எல்லாமே விலை காஸ்ட்லி. பசங்க அதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு காசு வேணும். அதுக்காக நிறைய கெட்ட விஷயம் இப்போ வீட்டில் பொய் சொல்லி வாங்குவாங்க, இல்லை திருடுவாங்க. இதெல்லாம் வர அந்த நடைமுறையாகிடும். இந்த போதையை பற்றி நான் தனியாக ஒரு பதிவு போடுறேன். போதைப்பொருள் விழிப்புணர்ச்சிக்காக தனியாக போடுறேன். ஏன்னா அந்த விழிப்புணர்ச்சிக்காக தான் யாத்திரை பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா ஊருக்கும் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் போதைப் பொருள் பண்ணாதீங்க அப்படின்னு பிரச்சார வேனை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்காங்க போதையை விடுறேன் அப்படின்னு. ஏன்னா 3 நாள் வரைக்கும் பார்ப்பாங்க, 4 நாள் வந்து சத்தியம் பண்ணியிருக்காங்க. அது சந்தோஷமாக அது மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும். இந்த போதைப் பொருளை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவிடுறேன். மீண்டும் சந்திப்போம்.